இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2 கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க. ஒண்ணு எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். 2வது எஸ்டபிள்யூபி டெஃபினிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? என்ன கால்குலேஷன்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும்? இந்த எஸ்டபிள்யூபி நம்ம வித்ட்ரா பணம் குறையவே குறையாது. கூடிட்டே போகும். இன்ஃபேக்ட் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா? அப்படி கூடிட்டே போச்சு அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸல் ஷீட்டோட கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்ல மறந்த ஒரு விஷயம் அப்படின்னு இந்த எஸ்டபிள்யூபியில் இன்ஃப்ளேஷனையும் பர்ச்சேசிங் பவரையும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணி ரியாலிட்டி ஃபிகர் என்ன, உண்மையில நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், உண்மையில எப்போ நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கம்ப்ளீட்டாக எஸ்டபிள்யூ பற்றி ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த எஸ்டபிள்யூ பற்றி கம்ப்ளீட் ஐடியாவும் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் இது. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தமிழில் நிறைய பேர் ரீச் ஆகணும்னு நினச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் யூடியூப் புஷ் பண்ணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட கடைசி மாஸ்டர் கிளாஸ் டிசம்பர் 22 நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, பிகினர் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக வெறும் 89 ருபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்ன, ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்துருவோம். ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அதான் எஸ்டபிள்யூபி இஸ் a financial facility that allows investors to withdraw a fixed amount of money from their mutual fund investments at regular intervals. This feature is particularly beneficial for those seeking a steady income stream, such as retirees or individual requires regular cash flow. ஸோ இதில் ஒரு வார்த்தை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ரெகுலர் கேஷ் ஃப்ளோ, ரிட்டையரிஸ், அதாவது இது ரெண்டு தான் ஆக்சுவல் கோரே. இதுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆக போகும்போது ஆர் நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் ஏஜ் அட்டைன் பண்ணக்கப்புறம் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துட்டு நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணி செலவு பண்ண தான் ஆசைப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் அத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் செலவு பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த எஸ்டபிள்யூபி. உங்களுக்கு ரெகுலர் இன்டர்வல் உங்கள் பணம் வந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்காக நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எஸ்ஐபி உங்களுக்கு தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வீட்டில் உண்டியலில் பணம் போடுவோம்ல, அதுதான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் மாதம் ஒரு குவார்ட்டர்லையோ ஒரு ஹாஃப் இயர்லையோ ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒரு அசர்ட்லையோ ஒரு ஸ்டாக்லையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இண்டெக்ஸ்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுதான் எஸ்ஐபி. ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது அதான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எஸ்ஐபி ஒரு 20 வருஷம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கார்பஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், நல்ல அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த 20 வருஷம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி நல்ல எஸ்ஐபி பண்ணி பணத்தை நல்லா சேர்த்து வச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு அனுபவிக்கிற டைம், நீங்கள் அதை பணத்தை செலவு பண்ணுற டைம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எஸ்ஐபியை எஸ்டபிள்யூபியை கன்வெர்ட் பண்ணலாம். எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது எஸ்ஐபிக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி நம்ம ரெகுலர் இன்டர்வல்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோமோ, அதே மாதிரி எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணிட்டே இருப்போம். அதனால தான் அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இப்போ உங்களுக்கு எஸ்டபிள்யூ பற்றி ஒரு கிளியர் ஐடியா, ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிருக்கும். பட் கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ரியல் ஃபிகர்ஸ், ரியல் நம்பர் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் காட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சின்ன நம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு 40 வருஷம் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அடுத்த 20 வருஷம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் நீங்கள் ஒரு ₹100 மாதம் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் 100 ருபீஸ் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 13% நம்ம ஆவரேஜாக வச்சுப்போம். அண்ட் இயர்ஸ் உங்கள் டென்யூர் எவ்வளோ அப்படின்னா 20 வருஷம். ஸோ ஒவ்வொரு மாதமும் ₹100 அப்படின்னு 20 வருஷத்துக்கு நீங்கள் 13% ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரப்போகிற ஓவரால் கார்பஸ் எவ்வளோ அப்படின்னா ₹1,14,000. இந்த ₹1,14,000 அப்படிங்கிறத நம்ம ஒரு ரவுண்ட் எடுத்துப்போம். 1 லட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. 20 வருஷம் நீங்கள் எஸ்ஐபி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்கள் கையில் இப்போ ₹1,00,000 இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எஸ்ஐபி பண்ணி முடிச்சது. ஸோ இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, 20 வருஷம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்க. ஓவராலாக ₹1,00,000 சேர்த்துருக்கீங்க. எஸ்ஐபி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்கள் கையில் ₹1,00,000 இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த எஸ்ஐபி நீங்கள் எஸ்டபிள்யூபியை கன்வெர்ட் பண்ண போறீங்க அடுத்த 20 வருஷத்துக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டோட காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸல் ஷீட் தான் அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் பண்ண போகிற எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோட கம்ப்ளீட் கால்குலேஷன். நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 13% ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போது. அது குறைய போகிறதில்ல. இன்ஃபேக்ட் மேலே கீழே இருக்கும். பட் லார்ஜ் ஸ்கேலில் பார்க்கும்போது ஆவரேஜாக 13% வரப்போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே நீங்கள் பாருங்க, ₹1,00,000 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃபிகராக இருந்துகிட்டு இருக்கு. அது 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடுத்த ஃபர்ஸ்ட் மந்த்ல அது ₹1,83,000 மாறும். ஏன் அப்படின்னா, அது எப்படி மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருந்துகிட்டு இருக்கு.
12 மாசத்துக்கு 13% அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் 1.08% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு மாசமும் மாறிக்கிட்டே தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல 20 வருஷம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு மாசம் உங்களுக்கு 1% வரும், 2% வரும், 0.2% வரும், 4% ரிட்டர்ன்ஸ் வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்கும். -2%, -5%, -3% ஒவ்வொரு மாசம் வந்துகிட்டு இருக்கும். பட் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷத்துல ஒவ்வொரு மாசம் உங்களுக்கு ஆவரேஜா 1.8% 1.08% ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதா நமக்கு ஹிஸ்டரியோட டேட்டா சொல்லுது. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு 1.08% காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ரூ. 1,83,000 மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மந்த் 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம ரூ. 1,000 நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். இப்போ மந்த் 2 1,83,000 பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1,167 மாறுது, கூடியிருக்கு. நம்ம திரும்ப அடுத்த ரூ. 1,000 அப்படிங்கிற வித்ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நம்ம அடுத்த 20 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் கடைசி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 240 மாதம் ஆயிருக்கும். 240 மாதம் கழிச்சு அந்த ரூ. 1,00,000 வேல்யூ என்னவாயிருக்கும் அப்படின்னா 1,94,000 இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியே டபுளாக இருக்கும். ஸ்டில் நீங்கள் ரூ. 1,000 எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க 10% ஒரு வருஷத்துக்கு, 12% ஒரு வருஷத்துக்குன்னு. பட் ஸ்டில் உங்கள் பணம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக இருக்குது. இதுதான் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறதோட மேஜிக். இப்போ நம்ம காட்டினது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸாம்பிள் தான், சின்ன ஃபிகர் தான். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனையும் பர்ச்சேசிங் பவரையும் நான் உள்ளே கொண்டு வரல. சரி, அதை நான் உள்ளே கொண்டு வரட்டா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ₹100 அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களே, ₹100 அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு ₹100 பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் அதே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10% கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ₹100 அப்படின்னா அடுத்த வருஷம் ₹110, அதுக்கு அடுத்த வருஷம் ₹121. இப்படியே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 10% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, ஏன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஆகணும்ல, ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா 20வது வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் ₹672 மாறி இருக்கும். ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். ஸோ 6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்கள் கார்பஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஃபோல்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஓகே, நான் டேரெக்டாக ரியல் ஃபிகர்ஸ்க்கே வரேன். இப்போ நம்ம ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். மாதம் நீங்கள் ஒரு 5,000 6,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒரு 10% 8% கூட்டிகிட்டே போனீங்க அப்படின்னா முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி 20 வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இங்கேருந்து 20 வருஷம் கழிச்சு கூட்டி கழிச்சு நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம 25,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்போம்னு வச்சுப்போம். ஸோ 25,000 20 வருஷத்துக்கு 13% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற காப்பர்ஸ் ₹2,86,00,000 20 வருஷம் முடிவில். ஸோ 20 வருஷம் நீங்கள் சேவ் பண்ணதுக்கு போகிற உங்கள் கையில் ₹3,00,00,000 இருந்துகிட்டு இருக்கும். இந்த ₹3,00,00,000 ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அப்ராக்சிமேட்டே வச்சுப்போம் 1% நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ ₹3,00,00,000 1% அப்படிங்கிறது ₹3,00,000. ஸோ ரியாலிட்டிலேயே 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதம் எடுக்க போகிற வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ₹3,00,000. இப்போ நம்ம பர்ச்சேசிங் பவர் உள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை கனெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுறதை கூட்டணும். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டையும் பர்ச்சேசிங் பவர் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6% இன்ஃப்ளேஷன் நம்ம வச்சுப்போம். இப்போலேருந்து ஒவ்வொரு வருஷமும் 6% இன்ஃப்ளேஷன் காம்பவுண்ட் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுப்போம். 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கோட ₹3,00,000 வேல்யூ அப்போ எவ்வளவா இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹92,000 பர்ச்சேசிங் பவர். ஸோ இன்னைக்கு ₹92,000 இஸ் ஈக்குவலன்ட் டு அப்போ ₹3,00,000. அதுவும் அன்லிமிட்டடா. அதுவும் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் அப்படியே திரும்ப டபுள் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக வைப்போம். மாதம் ₹5,000 அப்படின்னு ஆரம்பிச்சோம்ல, இப்போ நம்ம ₹15,000 ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ 15,000 அப்படிங்கிறது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாதம் எஸ்ஐபியில். ஸோ இப்போ 15,000 அப்படின்னா நீங்கள் மாதம் 10% கூட்டிகிட்டே போனீங்க அப்படின்னா 20வது வருஷம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ₹1,00,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஆவரேஜாக 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒவ்வொரு மாதம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா ஒரு 55,000 இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 55,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு 13% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற ரிட்டர்ன்ஸ் ஓவராலா ₹6,30,00,000 6.3 crore. ஸோ இதில் 1% எவ்வளோ அப்படின்னா 6.3 lakhs. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 55,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்டபிள்யூபி மூலமாக ஒவ்வொரு மாதமும் 6.3 lakhs உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். இன்னொரு பெரிய மேஜிக் என்ன அப்படின்னா அந்த 6.3 crores இருந்துச்சுல அது 20 வருஷத்தில் திரும்ப டபுள் ஆகிரும். சரி, 20 வருஷத்துக்கு அப்புறம் 6.3 lakhs ஓகே, அதோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும், பர்ச்சேசிங் பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா மோரலெஸ் ₹1,96,000. ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ₹1,96,000 கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல இன்கம் தான். ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய இன்கம் தான்.
ஸோ டெஃபினெட்லி ஒர்த் த வெயிட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எஸ்ஐபி அப்படின்னா என்ன, எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறதுக்கு இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு ப்ரீ ரெக்வசிட் மாதிரி. நம்ம இதை பொறுமையாக கடைபிடிச்சோம் அப்படின்னா, உண்மையாக பெர்ஃபெக்டாக சின்சியராக பண்ணோம் அப்படின்னா, இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க, ஆன்சர் பண்றேன். அண்ட் மாஸ்டர் கிளாஸ் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டில் தென்